ஸோ இந்த பிசி போர்டில் ரெசிஸ்டர் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ த்ரூ ஹோல் டைப் ரெசிஸ்டர் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெசிஸ்டர் எடுத்துக்கணும். ஸோ இது இந்த பிசி போர்டு வந்து ஆம்பிளிஃபையருக்கு ஒரு பிசிபி போர்டு. ஸோ ரெசிஸ்டரை த்ரூ ஹோல் டைப்பில் இருக்கிறதுனால நம்ம இப்படி வந்து பிசி போர்டில் இன்சர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ தமிழில் வந்து மின்தடைன்னு சொல்லுவோம். ரெசிஸ்டர் பற்றி ஃபுல் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். ஸோ இந்த R2 R3 ஸோ இந்த மாதிரி RRன்னு இருக்கிறது எல்லாமே வந்து ரெசிஸ்டர். ஸோ நம்ம அந்த இடத்துல தான் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ R4ன்றதுல வந்து ரெசிஸ்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ பிசி போர்டில் பார்த்தீங்கன்னா R1 R2 R3 R4 R5 இந்த மாதிரி எக்ஸட்ரா நிறைய இருக்கும். ஸோ RRன்னு எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம ரெசிஸ்டர் இன்சர்ட் பண்ணுவோம். இதுலேயும் எஸ்எம்டி டைப் அண்ட் த்ரூ ஹோல் டைப்னு 2 டைப் இருக்குது. இதில் வந்து ஸோ த்ரூ ஹோல் டைப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதில் இன்சர்ட் பண்ணலாம். ஸோ அதேமாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுக்கு வந்து சால்டர் பேஸ்ட்டு இல்லைனா ஃப்ளக்ஸ் வந்து ஊற்றிட்டு பேக் சைடில் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக சால்டர் பண்ணிடணும். ஸோ சால்டர் பண்ண முடிச்சதுக்கொடனே லீடெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா லீடெல்லாம் வந்து கட் பண்ணிடணும். ஸோ எக்ஸ்ட்ரா லீடை கட் பண்ண முடிச்சதுடனே ஸோ கட்டரை வச்சு எல்லாம் ப்ராப்பராக கட் பண்ணிடணும். ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம ரெசிஸ்டர் வந்து இந்த போர்டில் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இதுதான் இந்த ஆம்பிளிஃபையர் போர்டு. ஸோ ரெசிஸ்டர்னால் என்ன, அதனுடைய டைப்ஸு, யூசேஜஸ், அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.